எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஐஷு சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சமோசா சீட்டும் அதோட ஒனியன் சமோசா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சமோசா சீட் செய்கிறதுமே ரொம்ப ஈஸி. இனிமேல் நீங்கள் கடையில் வாங்கிக்கிட்டு இருக்க தேவையில்ல, வீட்டிலேயே நம்ம செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நீங்கள் டீ டைமுக்கு சுட சுட சமோசா வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். டீ கடையில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலே செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆனியன் சமோசா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பவுலில் அதில் ஒரு கப் நான் மைதா மாவு சேர்க்குறேன். இது வந்து நம்ம ஸ்ரீலங்காவில் கோதுமை மாவுன்னு சொல்லுவோம் இல்லை, அதுதான். அப்புறம் ஒரு கப் கோதுமை மாவு சேர்க்குறேன். இது வந்து ஆட்டா மாவு. ரெண்டுமே ஒரு கப் சேர்த்துக்கோங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு கப் மைதா மாவு, ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துருந்தேன் இல்லையா. நீங்கள் மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் ஃபுல்லாகவே கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அதுவுமே நல்லா தான் இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இதில் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மேலே மாவு தூவி நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்போ மாவுமே நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வந்து இந்த சமோசாவுமே ரொம்ப நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்து மாவு மேலே நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. இப்போ 15 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம மாவை பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சதுக்கு காரணம் வந்து மாவு வந்து நம்ம விரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்ல மாவு சாஃப்டாக இருந்தால் தான் இந்த சமோசா சீட் செய்கிறதுக்கு நம்ம வந்து ரொம்ப எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் மாவை வந்து நல்லா உருட்டி விரித்து எடுக்கணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டான மாவு வேணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரே அளவுக்கு மாவுகளை பிரிச்சுக்கோங்க. மாவு எல்லாமே ஒரே அளவுக்கு நம்ம வந்து பிரித்ததுக்கப்புறம் அதை வந்து சின்ன சின்னதாக உருண்டையாக நம்ம உருட்டி வச்சிடலாம். இப்போ நம்ம மாவெல்லாமே நல்லா ஒரு உருட்டுக்கட்டையை வச்சு சப்பாத்தி மாவு உருட்டுற மாதிரி நல்லா தின்னாக உருட்டிக்கோங்க. மாவோட அளவு வந்து ரொம்ப தின்னாக இருக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நல்ல மாவை விரிச்சிக்கோங்க. விரிச்சிட்டு ஒரு தட்டு மேலே வச்சுக்கோங்க. வைக்கிறப்போ வந்து நல்லா மேலே வந்து நல்லா ஆயிலையும் மாவையுமே நல்லா தூவி விட்டுக்கோங்க. பாருங்கள், முதல்ல நான் எண்ணெய் தடவுனேன், அதுக்கப்புறம் நல்லா மாவு தடவி மேலே தூவி விட்டுருக்குறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு மாவையுமே நல்லா விரித்து இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ நம்ம
நம்ம சப்பாத்தி மாதிரி மாவெல்லாம் வந்து விரிக்கிறோம் இல்லையா, அது எல்லாமே ஒரே அளவில் வந்து விரித்து எடுத்துக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதோட நம்ம ஏன் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் மாவு தூவி வைக்கிறோன்னா, நம்மளுக்கு சமோசா சீட் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரதுக்கு இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கிறப்ப வந்து நம்மளுக்கு எண்ணெயும் மாவும் தடவி கொள்றதுனால நம்மளுக்கு அந்த ஷீட்டை வந்து கலட்டி எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம இப்படி செய்கிறோம். இப்போ நான் செய்கிற மாதிரி எல்லா மாவையுமே இந்த மாதிரி உருட்டி விரித்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா மாவையுமே விரித்து எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து தோசை கல்லோட அளவுக்கு நல்லா விரிச்சிடலாம். எல்லாத்தையும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம வந்து தோசை கல்லை விட ரொம்ப பெருசாகவும் பண்ணிடக்கூடாது. தோசை கல்லோட அளவுக்கு நல்லா விரிச்சிக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடாகினதுக்கப்புறம் நம்ம வந்து சப்பாத்தியை சேர்த்துடலாம். சேர்த்து ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு மிதமான சூட்டில் தான் இந்த சப்பாத்தி வந்து வேகணும். அதால் வந்து ஸ்டவ்வை வந்து நல்லாவே சிம்மில் கூட வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டு 2 பக்கமுமே திருப்பி திருப்பி போட்டு கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா உப்பி வரும் மேலே, அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து இதை வந்து வேக வச்சு எடுக்கணும். பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க சப்பாத்தியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து ஒவ்வொன்றா நம்ம தனியாக கலட்டி எடுக்கணும். பாருங்கள், கலட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே வரும். நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இப்படி கலட்டி எடுத்திங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியாக கலட்டிடலாம். உங்களுக்கு இந்த சமோசா சீட் நல்லா வெள்ளையாக நல்லா அந்த கடையில் கிடைக்கிற மாதிரியே வாங்கணுமா இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக மைதா மாவு சேர்த்திங்கன்னா அதே கலரில் வரும். நம்ம கோதுமை மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதால் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகியிருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா பிரித்து எடுத்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி அந்த சமோசா ஷீட் வேணும்னா நீங்கள் வந்து அந்த சப்பாத்தியை வந்து ரவுண்டாக இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் ஓரங்களை கட் பண்ணி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ சமோசாவோட அளவு ஷீட்டு தேவையோ நீங்கள் வந்து ஒரு 3ஆக பிரித்து நீங்கள் கட் பண்ணிக்கொள்ளலாம். நான் வந்து அந்த ஓரங்களை கட் பண்ணலை, நான் அப்படியே 3ஆகவே பிரித்து நான் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த ஷீட்டுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சு இந்த சமோசாவை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் பெரிய வெங்காயம் 3 எடுத்துருக்கிறேன், நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதோட கருவேப்பிலை கொஞ்சமாக சின்னதாக நறுக்கி சேர்க்குறேன். அப்புறம் தேவையான அளவு உப்புமே சேர்த்துக்கோங்க. இப்போது காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறையாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி மைதா மாவு சேர்த்து அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி மாவை கரைச்சி வச்சிடலாம். ரொம்பவும் தண்ணியாகவும் கரைக்கக்கூடாது, இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க சமோசா ஷீட்டை ஒரு பக்கம் நான் செய்கிற மாதிரி இந்த மாதிரி மடித்து அதை வந்து அந்த மாவு தேய்ச்சி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு கோன் மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு அந்த மாவை வச்சு தேய்ச்சி நல்லா மூடி ஒட்டி விட்டுறலாம். இப்படி செய்கிறதுனால நம்ம சமோசா வந்து விரிஞ்சு படாது. நம்ம எண்ணெயில் போட்டாலுமே அது வந்து அப்படியே நல்லா ஒட்டி பிடிச்சிக்கொள்ளும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சமோசா ஷேப்புக்கு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா சமோசாவும் செஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, நம்ம கடைகளில் கிடைக்கிற மாதிரி அந்த சமோசா ஷீட் வந்து
எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குதுன்னு அந்த அந்த ஷேப்பு பார்த்தீங்களா, சமோசாவோட ஷேப் எப்படி இருக்குதுன்னு. இதே மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கடைகள்லாம் வாங்க போகணுன்னா ரொம்ப விலை கூடையாக இருக்கும் இந்த சமோசா ஷீட். அதெல்லாம் நம்ம வீட்டில் செஞ்சு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து இதை ஃப்ரை பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சமோசாக்களை சேர்த்துடலாம். சமோசாவை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்ப வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். ஆனால் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் ஸ்டவ் வந்து இருக்கணும். ஏன்னா வந்து சமோசா வெளியில் சீக்கிரமாக கிறிஸ்பி ஆகிரும், உள்ளே வேகாது. அதால் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா நம்ம சமோசாலாம் நல்லா ரெடி ஆகிருச்சு, நல்ல கோல்டு கலராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இதுக்கு மேலே நம்ம வந்து வச்சோன்னா வந்து கலர் சேஞ்ச் ஆகி கரைஞ்சி போயிடும். அதால் இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துகிறது தான் நல்லது. சமோசா ஷீட்டை நம்ம சரியாக செஞ்சிட்டோன்னா சமோசா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே வந்து வெங்காயத்தெல்லாம் வந்து நம்ம வதக்கியோ எதுவுமே பண்ணாமல் தான் உள்ளே வச்சோம் இல்லையா. பாருங்கள், இதில் வந்து உள்ளே நல்லா வெங்காயம்லாம் நல்லா வெந்து சமோசா எப்படி இருக்குதுன்னு இந்த மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆனியன் மட்டும் போட விருப்பம் இல்லாமல் இதில் சிக்கன், மட்டன், அப்புறம் ஃபிஷ் ஏதாச்சும் சேர்க்கணுமா இருந்துச்சுன்னா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த ஆனியனோடு நீங்கள் வந்து சேர்த்து பிசைஞ்சி உள்ளே கூட வைக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மொறுன்னு டேஸ்ட்டான சமோசா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாம பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.